Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் vlog பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்றைக்கி vlogக்கு. இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் அந்த மாதிரி vlog கிடையாது. இது வந்து என்னோடய பர்த்டே க்ளோ அப் vlog இல்லை பர்த்டே vlog எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாகவே என்னோடய பர்த்டே கம்ப்ளீட் லாக்டவுனில் வந்தது. இந்த வருஷம்தான் டச்வுட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ கேசஸும் ரொம்ப இல்லை. ஹோப்ஃபுல்லி இது இப்படி கண்டினியூ ஆகட்டும். எனிவே பட் ஆல்சோ என்னோடய லாஸ்ட் 20s. ஸோ அதனால என்னோடய லாஸ்ட் 20ஸை நான் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வெளில போயிட்டு ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி பர்த்டே தான் எனக்கு வேணும்னு நினச்சேன். ஸோ ஐ எம் கோயிங் ஆன் அ ட்ரிப். ஆல்சோ நான் கொஞ்சம் இந்த ஸ்டைலிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா என்னோட ஹேர் பாருங்கள் ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி நான் வ்ளாக் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த ஹேர் கட் வ்ளாக் அந்த மாதிரி தான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஷார்ட் பண்ணியிருந்தேன், ஷார்ட் ஹேர். இப்போ இவ்வளோ வளர்ந்துருச்சு ஹேர். ஸோ நான் இந்த தடவை கட் பண்ண போகிறேன். இந்த தடவை நான் க்ரேஸியாக போகலான்னு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி என்கிட்ட இருக்கிற இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட காமிச்சு அவங்க புரிஞ்சு அவங்க அது மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா வரும். அண்ட் ஆல்சோ கைஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போது என் ஹேர் பார்த்திங்கன்னா ஒரு 6 monthஸாக ஹேர் ஃபாலே ஆகலை. எனக்கு கோவிட் வந்ததில்லை, அவங்களுக்குலாம் தெரியலன்னா எனக்கு ஜான்வரியில் வந்தது கோவிட் வந்தது. ஸோ கோவிட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. சைட் எஃபெக்டாக என்னன்னு தெரில. ப்ளஸ் ஹேருக்குமே ஃபேஸஸ் இருக்கும், ரெஸ்டிங் ஃபேஸ், ஃபாலிங் ஃபேஸ்னு. ஐ திங்க் இப்போ ஃபாலிங் ஃபேஸில் இருக்குது. ஸோ ஹேர் கட் பண்ணால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபார்ம் ஆயிருந்தால் அதெல்லாம் இது பண்ணிட்டோம்னாலே ஹேர் ஃபால் கம்மியாகிடும். பர்த்டே இஸ் த பெஸ்ட் ரீசன் டு கெட் யூர் ஹேர் டன். அதனால் நான் வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ பார்ப்போம் டைம் இருந்தால் நெயில்ஸ், ஜெல் நெயில்ஸ் ஆக்சுவலி ஆக்ரிலிக் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆக்ரிலிக் ட்ரை பண்ணிட்டு நான் ஊருக்கு வேறு போகிறேன். அங்கே போய் ஏதாவது இடிச்சுட்டு உடஞ்சி இல்லை நெயில் பெட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் ஒரு சின்ன பயம். உள்ளூர்லேயே இருந்தால் கூட நம்ம டக்குன்னு போய் எதாவது சரி பண்ணிக்கலாம். வெளியூரில் போய் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டுனால ஐ திங்க் டைம் இருந்தால் ஜெல் நெயில்ஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் 1 day தான் இருக்குது. நான் இன்னும் பேக்கிங் கூட ஆரம்பிக்கல ஊர் கிளம்புறதுக்கு. ஸோ அதெல்லாம் வேறு செய்யணும். ஐப்ரோ ட்ரிம்மிங் பண்ணணும், அதுவும் வீட்டிலே தான் பண்ணலான்னு இருக்கேன். ஹேர் ஷேவிங், ஆல்சோ ஃபேஷியல் ஏதாவது வீட்டிலே செய்யலான்னு இருக்கேன். மற்றபடி நான் ரொம்ப பார்லரில் செலவு பண்ணலை. ஒன்லி ஹேர் கட், ஜெல் நெயில்ஸ் பார்ப்போம் அது முடிஞ்சால். ஹேர் கட் அப்டேட் காட்டுறேன். ஸோ இதுதான் நான் பண்ணிக்கிட்ட ஹேர் கட். இது வந்து நான் க்ரேஸியாக பண்ணணும்னு நினச்சேன், பட் ரொம்ப க்ரேஸியாக போகலை. ஸோ பட் எனிவேஸ் லாஸ்ட் டைம் பண்ண லேயர்ஸை விட இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே லேயர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் லேயர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேர் ஸ்டைல். பட் அஃப்கோர்ஸ் நான் ஷார்ட் ஹேர் தான் போயிருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் ஷார்ட் ஹேர் பழகிட்டா லாங் ஹேர் கமிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு ஹேண்டில். ஹேர் வாஷ் எடுக்கிறதும் காய வைக்கிறதும் இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் அதை மெயின்டைன் பண்ண இல்லையா ஒழுங்காக இருந்தாலும். ஸோ இது வரைக்கும் ஷார்ட்டாக லேயர் போயிருக்கேன். இன்னும் கூட ஷார்ட்டாக போகணும் ஆசை லேயர்ஸில். பட் யூனோ வாட், நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் லாங்காக வளர்த்துட்டு கட் பண்ணணும்னா லாங்காக வளர்க்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் நான் லாங் ஹேர் கொஞ்சம் கமிட் பண்ணி தான் ஆகணும். லாங் ஹேராக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் என்ன க்ரேஸியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஜெல் நெயில்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த சலூனில் இப்போதைக்கு சர்வீஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். எனக்கு டைமும் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நான் நாளைக்கு ஊர் கிளம்புறேன். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை வேறு இடத்துல போய் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நான் நெயில் பாலிஷ் தான் போட்டுக்க போகிறேன். இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம். ரூமே வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பேக்ஸாகவே இருக்குது. என்னோடய ஸ்கின் கேர், மேக்கப்லாம் நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். ஏன்னா நாளைக்கு 4:30க்கு நான் கிளம்பணும் ஸ்டேஷனுக்கு. என்னோடய ஐப்ரோஸ் பாருங்கள், நான் நல்லா பயங்கரமாக ட்ரிம் பண்ணியிருக்கேன். 1.5 மாதம் ஆச்சு நான் ஐப்ரோ பண்ணி. என்னோடய அப்கிரேட் ட்ரிம்மிங், ஐப்ரோ ட்ரிம்மிங் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்புறம் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. இட்ஸ் நைஸ்.
ஆல்சோ நான் இப்போது இந்த ஹிப்ஹாப் நோ ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் இது பண்ணணும் அண்ட் ஃபேஷியல் மாஸ்க் போட்டுக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆக்சுவலி இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணி. ஸோ இந்த நைக்காவோட ஸ்கின் சீக்ரெட் இந்த யூத்ஃபுல் கோல்ட் ரீவெட்டலைஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுதான் இருக்குது என்கிட்ட. திருச்சி. எஸ், ஆக்சுவலி எங்கள் குலதெய்வம் கோயில் திருச்சி அண்ட் பழனி ரெண்டுமே இருக்குது. 2 இயர்ஸாக இங்கே வரல. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி இந்த வருஷம் வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் என் பர்த்டேக்கு வேறு ஒரு லொக்கேஷன் போக போகிறோம். அதை நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ தான் ட்ரெயின் 10 o'clock திருச்சியில் ரீச் ஆச்சு. அண்ட் இங்கே வந்து நாங்கள் இருக்கோம். இந்த இடம் நாங்கள் இருக்கிற இடம் அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வெராண்டா பாருங்கள், பால்கனி செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான் இருக்கேன். இந்த ஏரியாவே நல்லாயிருக்கும். இந்த காட்டேஜ் மாதிரி இல்லை, காட்டேஜே தான். இது ஒரு ரூம். இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம், ஹால் அண்ட் ஒன் மோர் ரூம் அண்ட் பாத்ரூம். அண்ட் இங்கே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் ஒரு 4-4:30 தான் கோயிலுக்குலாம் போகும்.
வந்து நாங்கள் பழனியில் சாப்பிட்டுட்டு கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்கோம். எஸ், என்னோடய பர்த்டே வெக்கேஷன் கொடைக்கானலில் நாங்கள் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆன் த வே டு கொடைக்கானல் போகிற வழியில் ஒரு இடம், ஒரு ஸ்பாட் லொக்கேஷன் இருந்தது. அங்கேருந்து வந்து கொஞ்சம் மேலே ஏறி போனால் படியில் வியூ தெரியும். கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செம்மையாக இருந்தது. ஸோ அந்த வியூ பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கேன். அங்கே அப்படியே படியில் ஏறி காமிக்கிறேன் அவங்களுக்கு. சூப்பராக இருக்கும் அந்த வியூ. அப்புறம் இந்த வியூ பார்த்துட்டு அப்படியே கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் இருக்கும். கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடியே வரும். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த ஃபால்ஸையும் நிறுத்தி பார்த்துட்டு அங்கே நிறைய சுண்டல் அது இதுன்னு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒரு பேக்கெட் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். மசாலா பூரி சூப்பராக இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரூமில் செக்இன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். எஸ், நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்திருக்குது. என்னோடய பர்த்டே ட்ரிப் ஸ்பெஷல் இதுதான் அது. ஸோ வெரி எக்ஸைட்டட். நாளைக்கு தான் ஃபுல்லாக சுற்று. இன்றைக்கி ஆக்சுவலி வந்துட்டோம் 19th டே. வந்துட்டு ஒரு கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கேன். ஆக்சுவலி நான் ஹேர் வாஷ் எடுக்க போகிறேன். இப்போது செம்ம சில். இங்கே ஆல்மோஸ்ட் 18 to 17 டிகிரி கிட்டே இருக்குது. சென்னையிலலாம் 33 குறைஞ்சி பார்க்கவே முடியாது. ஸோ செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் இருக்கிற ரூம். இங்கே ஒரு லாங் மிரர் அவுட்ஃபிட்காக. இங்கே வந்தால் ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டெப் இருக்குது. இறங்கி வந்தால் வந்து வுடன் ஃப்ளோரிங் அண்ட் பெட் இருக்குது. ரூம் செம்ம மெஸ்ஸியாக இருக்கும். இங்கே வந்து டிவி போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே ஒரு மிரர், இங்கே ஒரு மிரர். அப்புறம் இது ஃபுல்லாக நான் இன்னும் க்ளீன் பண்ணும். இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஃபுல்லாக திங்ஸ் எவ்ரிவேர். ஸோ நாளைக்கு வந்து என் பர்த்டேனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான். இப்போ லேட் மீன்ஸ் 6 மணினா 2 நாளில் வந்து 4 o'clock 4:30 3:30 இப்படி தான் எழுதிட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு மட்டும் 6 o'clock அப்படி எழுதி போகிறேன். அதுக்கப்புறம் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு டாட்டா சுற்றி பார்க்க வேண்டியதான். ஃபுல்லாக கொடைக்கானலில் ஃபுல்லாக ஒரு சுற்று. நாளைக்கு ஃபுல் டே அவுட். ஓகே, நான் இப்போ ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு என் ஹேரை ஸ்டைல் பண்ணி போகிறேன். நான் காலையில் எனக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது, அது ஃபார் ஷோர் தெரியும். ஸோ இங்கே நல்லா ஹாட் வாட்டர் வரதுனால நல்லா தான் போச்சு. ஹாய் காய்ஸ், ஹாப்பி பர்த்டே டு மீ. ஓகே, பர்த்டே கேர்ள் ரெடி ஆகிட்டேன். இதான் நான் வந்து இன்றைக்கி பண்ண மேக்கப். வெரி ஃப்ரெஷ் லுக்கிங் மேக்கப் தான் பண்ணியிருக்கேன். என் ஹேரையும் லைட்டாக ஸ்டைல் பண்ணி ரெடி ஆகிருக்கேன். ஒயிட் கலர் நல்ல கம்ஃபி டாப். ஏன்னா எனக்கு வெளியில் குளிரும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கம்ஃபி டாப் தான் வாங்கியிருக்கேன். மின்ட்ராலேருந்து தான் வாங்கினேன். இந்த வந்து ஜாகர் பேண்ட் மாதிரி ஜீன் ஜாகர்ஸ். ஸோ எஸ் கைஸ், இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இந்த மேக்கப் லுக்கும் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த vlog போகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா இங்கே இருக்கிற ஐ கார்டு இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு தூங்கினேன் தான் நேற்று. இங்கே எங்கேயுமே ஃபேன் கிடையாது. ஸோ அதுவும் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது, சம்டைம்ஸ் ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. சாப்பிடுங்க என்னம்மா. மோயர் பாயிண்ட் கொடைக்கானல். வியூ இப்போ இருக்கிறது குணா கேவ்ஸ். பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு. monkeys.
What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. கொடைக்கானலில் லாஸ்ட் டே 2 days தான் கொடைக்கானலில் இருக்கேன். ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் பாக்கி இருக்கிற சைட் சீங்கெலாம் சுற்றி பார்த்துட்டு அண்ட் தென் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஏன்னா நைட் ட்ரெயின் இருக்குது. ஸோ அது பிடிச்சிட்டு சென்னைக்கு மார்னிங் வந்துடுவேன். ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம். கொடைக்கானல் ரோஸ் கார்டன். இங்கே ஒரு ரோஸ். அவ்வளோ அழகாக இருக்குது. சீசன் இல்லை இப்போது, பட் ஸ்டில் அங்கங்கே இருக்கிற பூவும் அழகாக இருக்குது. இங்கே என்னென்னா வெயில் அடித்தாலும் காற்று சில்லுன்னு வருது. சீசனில் இருந்தால் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாலாம் போனோம். சூப்பராக இருந்தது. இதுதான் லிரில் ஃபால்ஸ். இந்த லிரில் சோப் ஆடெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. செம்மையாக இருந்தது. சரி நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போனேன். ஏன்னா செம்மையாக அங்கே பாசியாக இருந்துச்சா வழுக்கிச்சு. எப்படியோ மெதுவாக நடந்து போய் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படியோ அந்த டிரைவர் அங்கிள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அப்பாவும் ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஷன் கிளம்பி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லை. கோடை ரோட் ஸ்டேஷனுக்கு 2 hours ட்ராவல் பண்ணி வரணும். சுத்தமாக கரண்ட் இல்லை. செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எங்கேயுமே கரண்ட் இல்லை. பிளாட்ஃபார்ம் இல்லாமல் சின்ன ஸ்டேஷன் தான். ஸோ ரொம்பவே த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் சேஃபாக நம்ம சென்னைக்கு வந்துட்டோம் காலையில் ஒரு 5 மணிக்கிட்ட. ஸோ எஸ் கைஸ், அதோட என்னோடய ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னோட என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை எல்லோரும் இன்னொரு பியூட்டிஃபுல் வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care, bye, and yeah.